Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம 12th physics lesson 10ல இருக்க uses and properties type questions தான் பார்க்க போறோம். நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல 2 மார்க்ஸ்ல ஒன்று 3 மார்க்ஸ்ல ஒன்று இந்த டைப் கொஸ்டின்ஸ் வந்துடும். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம மிஸ் பண்ணாம படிக்கணும். பேஜ் நம்பர் 211 அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனர் டயோட். இதுல 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதுமானது. பேஜ் நம்பர் 213 application of light emitting diodes. Page number 214 application of photodiodes. Page number 215 application of solar cells. இந்த பாயிண்ட்ஸுமே நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். சோலார் செல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கால்குலேட்டர்ஸ் அப்படின்னு எழுதினா போதும். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் சோலார் செல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சேட்டிலைட்ஸ் அப்படின்னு எழுதினா போதும். பேஜ் நம்பர் 226 application of oscillators. Page number 234 advantages and limitations of amplitude modulation. Page number 235 advantages and limitations of frequency modulation. இதில் இந்த அட்வான்டேஜஸ்ல பாருங்க 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம 3 பாயிண்ட்ஸ் படிச்சா போதுமானது. பேஜ் நம்பர் 240 application of satellites. இதுலயுமே பாயிண்ட்ஸை நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, they are used to monitor the weather and climate of the earth. இது வரைக்கும் எழுதினா போதும். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் they are used to transmit television radio signals. தேர்ட் பாயிண்ட் ஈஸியா தான் இருக்கு, அப்படியே படிச்சுக்கலாம். பேஜ் நம்பர் 241 application of radar. இதையுமே நீங்க ஷார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் in military it is used for locating and detecting the targets அப்படியே எழுதிடலாம். செகண்ட் பாயிண்ட் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா விட்டுருங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, radars are used to measure wind speed in meteorological observations. ஃபோர்த் பாயிண்ட் அப்படியே எழுதிடலாம். 10th லெசன்ல இருக்க அப்ளிகேஷன் யூசஸ் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். அடுத்த வீடியோல நம்ம 11th லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க.